ஹலோ ஷோல் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்க்குறோம். ஸோ நம்ம ரீசெண்டாக ஸ்பைக்கி டெயில் பேரடைஸ் ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம நேட்டிவ் பீட்டான்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து கௌராமி ஸ்பீஷியஸ் தான், ஒரு குட்டி கௌராமி. பட் அது பீட்டாக்கும் ரிலேட்டட் தாங்க. ஆக்சுவலி பீட்டாவே ஒரு கௌராமி தான். ஸோ விடுங்க, அதெல்லாம் விடுவோம். சரி வாங்க. இப்போ என்னன்னா, நம்ம ரீசெண்டாக ப்ரீட் பண்ண அந்த மீன் இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரைஸை வந்து அதோட அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்ச நாளாக நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ போடல. அதுக்கு நல்ல ப்ரைஸ் எவ்வளோ க்ரோத் இருக்குதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா துருன்னு எல்லாம் ஆச் ஆகி நிறையவே இருந்தது. நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது அவ்வளோ ப்ரைஸை பார்க்கும்போது. ஸோ டே 2 ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கங்கே நீந்த ஆரம்பிச்சது. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான். பட் ஆனாலும் அது நெஸ்ட்டு கிட்ட தான் இருந்தது. நெஸ்ட்டு கிட்டேருந்து தள்ளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மெயில் வந்து என்ன பண்ணுது, எல்லா ஃப்ரைஸையும் வாயில் பிடிச்சிட்டு நெஸ்ட்டாண்ட போய் துப்பிடுது. ஸோ அதனால் மெயில் நெஸ்ட்டு கிட்டேருந்து அந்த ஃப்ரைஸை விடவே மாட்டேங்குது, செம்மையாக ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம டே 3க்கு வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸோட வயிற்றில் இருக்க யாக், அந்த யாக் வந்து கரைஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரைஸ் இப்போது ஃப்ரீ ஸ்விம்மிங் நல்லாவே பண்ணுது. அதனால் இப்போ ஸ்டார்டிங் ஃபீடாக நான் வந்து இன்ஃபோசோரியா தான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த இன்ஃபோசோரியா தான் நான் வந்து இந்த சிரிஞ்சில் ஏற்றி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ உங்களால் இந்த வீடியோவில் பார்க்க முடியுதான்னு கூட எனக்கு சரியாக தெரியல. பட்டு நேரில் வந்து என்னால் நல்லாவே பார்க்க முடியுது. சும்மா கொச்ச கொச்சன்னு இருக்குது இன்ஃபோசோரியா இது. ஸோ இது வந்து தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டேங்க்கில் அப்படியே ரேண்டமாக அங்கே இங்கேன்னு ஊற்ற போகிறோம். ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே ஃப்ரீ ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா அப்பாக்கிட்டேருந்து ஓடி போகுது ப்ரைஸு. ஓடி போய் அங்கங்கே ஓடி போகுது. அப்பாவுக்கு டபுள் வேலையாக இருக்குது. ஏன்னா பிடிச்சி விடுறான் நெஸ்ட்டுக்கிட்ட, திருப்பி அந்த ஃப்ரை ஓடுது, திருப்பி போய் நெஸ்ட்டுக்கிட்டேருந்து பிடிச்சி போடுறான் ஓடுது, பிடிச்சி போடுறான் ஓடுது, அப்படியே தான் நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் நான் வந்து ஃபீட் பண்ணும்போது ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஸோ நான் ஃபீட் பண்ணும்போது அந்த தண்ணி விழுற இடத்துலலாம் வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியா பண்ணுறான். ஸோ அந்த அளவுக்கு அக்ரெஷனாக இருக்கான், பயங்கரமாக காட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அது பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டே பை டே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அண்டு டேஸ் போக போக வீக்கான ப்ரைஸும் இறந்து போகுது. அண்ட் ஸோ எனக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ண முடியல. ஏன்டா இந்த சாயில தூக்கி போட்டேன்னு இருக்குது எனக்கு. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு என்னால் வாட்டர் சேஞ்ச் பண்ண முடியல. சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து நான் இன்ஃபோசோரியா எப்படி ஃபீட் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஜஸ்ட் ட்ராப்பாக அங்கே இங்கே ட்ராப்பாக போட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் ஃபீட் பண்ண போகிறேன். ஸோ வந்து இப்போதைக்கு நான் சாயில் ரிமூவ் பண்ண போகிறது இல்லை ஷோல். சாயில் நான் கண்டிப்பாக ரிமூவ் பண்ண போகிறேன். பட் இப்போதைக்கு இப்படியே வச்சுட்டு கொஞ்சம் சைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சாயிலை ரிமூவ் பண்ணலாம். இந்த மீன் கலர்ஸை வரணுன்றதுக்காக நான் பிளாக் சப்ஸ்டிரேட் போட்டு விட்டேன். அதுலேயே அதுங்க வந்து ப்ரீட் ஆகிடுச்சு. அதனால் வந்து என்னால் சாயில் ரிமூவ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஷோல், இல்லாட்டி பண்ணியிருப்பேன் நான். இப்போ நம்ம வந்து டே 4ல் இருக்கோம். ஸோ டே 4லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸை ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இதுங்க சரியான குட்டியாக இருக்குது. ஸோ நான் வந்து பீட்டா ப்ரீட் பண்ணியிருக்கேன். பீட்டாவை வந்து ப்ரீட் பண்ணும்போது அந்த ஃப்ரைஸ் வந்து நல்லா சைஸாகவே இருக்கும் ஷோல். இது வந்து பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு சைஸ்லாம் இல்லை, ரொம்ப பொடிசாக இருக்குது, ரொம்ப பொடிசாக இருக்குது, நூல் மாதிரி இருக்குது ஷோல் இது. ஸோ இதுங்களை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியல. எனக்கு எத்தனை அலைவாக இருக்குது, எத்தனை இறந்து போச்சு எதுவுமே தெரியல. ஏன்னா இதுங்க சாயலுக்கு கீழே போய் அங்கே எதுங்க அந்த உருண்டைக்கு நடுவில் போய் உட்காந்துக்கிறானுங்க. ஸோ அந்த அளவுக்கு குட்டியாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நானும் அப்படியே போகிற போக்கில் ஃபீட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கேன். பட் எத்தனை இருக்குது, என்ன எப்படி இருக்குன்றதை நான் பார்க்குறதே இல்லை. ஏன்னா பார்த்தா தானே பார்க்க முடியும், சொல்ல முடியும். பார்க்கவே முடியறது இல்லை குட்டியை, அவ்வளோ குட்டியாக இருக்குது இதுங்கெல்லாம். ஸோ மெயில் வந்து அங்கங்கே எடுக்கும்போது தான் தெரியுது கீழேருந்து, ஓ இங்கெல்லாம் குட்டி இருக்குன்றது. அப்படி தான் ஷோல் போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் தெரியாது, ஓகேங்களா. டே 5 ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினச்சேன். கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. குட்டிங்க இன்னும் அதே சைஸில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஆர்டிமியா ஃபீட் பண்ண தான் போகிறேன். ஸோ இதுங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தா வச்சா நான் ஆர்டிமியா அது வாயில் இறங்கும். ஸோ இந்த சைஸில் இதுங்களுக்கு வந்து நான் ஆர்டிமியா ஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா அது வாயில் இறங்காது. ஸோ நான் உங்களுக்கு டார்ச் லைட் அடிக்கும்போது உங்களுக்கு 1, 2 குட்டியை காட்டுறேன். அது மட்டும் தான் லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் மிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது ஷோல். ஸோ அதனால் வந்து இன்னும் வெயிட் பண்ணுவோம். இது இன்ஃபோசோரியா அவ்வளோ சத்தான ஃபுட்டுலாம் கிடையாது. அதுக்கு வந்து அவ்வளோ க்ரோத் ஃபாஸ்ட்டாக வராது. நம்ம ஆர்டிமியா போடும்போது தான் அந்த கொஞ்சம் க்ரோத் ஃபாஸ்ட்டே நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் பெருசாகுதான்றதை பொறுமையாக பார்ப்போம்.
டே 6 நான் என்ன பண்ணிட்டேன்னா, மெயில பிரிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டு மெயில தனியா எடுத்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த தனியா எடுத்த கண்டெய்னர்ல குட்டி குட்டியா மீன் தருதுங்களா? ஸோ அந்த குட்டி மீன்கள வந்து நான் ரிட்டர்ன் டேங்க்ல விட்டுட்டேன். டேங்க்ல விட்டுட்டு இப்போ கண்டெய்னர்ல மெயில மட்டும் வச்சிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, டே பை டே எனக்கு கொஞ்சம் குட்டி கவுண்ட் கம்மியாகுதா, இல்ல கண்ணுக்கு தெரியலையான்னு தெரியல. அதனால மெயில பிரிச்சுட்டேன் நானு. இவன் சாப்பிட்றான்னு நெனச்சு. இப்போ நம்ம டே 7ல இருக்கோம். ஏதாவது குட்டி கண்ணுக்கு தெரியுதா? ஒரு குட்டி கண்ணுக்கு தெரியல. எனக்கு இந்த மெயில பிரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி மீன் வந்து அவ்வளோ ஆக்டிவாவே இல்ல. கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏதோ 1, 2 தான் தெரியுது. ஸோ எத்தனை இருக்குன்னுன்ற ஒரு ஐடியாவே இல்ல எனக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, தோராயமா நான் அப்படியே ஃபீட் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கிறேன் நானு. நான் மெயில் அண்ட் ஃபீமேலா பிரிச்சு வச்சிருக்கேன். ஆனா 2 பேரும் ஒரே கண்டெய்னர்ல தான் வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அதிலயும் ப்ரீட் பண்ணிட்டானுங்க. அதிலயும் எக்ஸோ போட்டானுங்க. என்னடா பிரிச்சு ஒரு நாள் கூட முடியல. அதுக்குள்ள அதில ப்ரீட் ஆகி எக்ஸோ போட்டானுங்க சோல். இப்போ இவனுங்கள வேற கவனிக்கணுமான்றது இருக்கு. ஆல்ரெடி அங்க இருக்கிறவனுக்கு கண்ணுக்கே தெரியலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுங்க வந்து இங்க வேற முட்டை போட்டு வச்சிருக்கு. என்னதான் பண்ண போறான்னு தெரியல. மெயில் அண்ட் ஃபீமேல் ஒரு ஒண்ணா போட்டாங்க. உடனே முட்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஓகே. இத நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. ஸோ டே 9 இந்த டைம் வந்து நான் கிளீன் பண்ணலான்னு போறேன். இதுவரைக்கும் நான் தண்ணி வாட்டர் சேஞ்சே பண்ணல. இப்போ தான் நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ சேஞ்ச் பண்ணும்போது என்ன அறியாமலே ஒரு குட்டிய நான் செட் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போயிருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி சைஸ பாருங்க. இன்னும் அது இந்த சைஸ்ல தான் இருக்கு. வளரவே இல்ல. இன்ஃபோசோரியா தான் கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது டே 16. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, குட்டிங்க கண்ணுக்கே தெரிலன்னு சொல்லி நான் வீடியோ எடுக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஷோர். ஏன்னா, ஒண்ணுமே இல்லாத குட்டி. அதை காட்டவும் முடியல. ஸோ அது ஏன் வீடியோ எடுக்கணும்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா பெருசாயிருச்சு. அதனால வீடியோல ரெக்கார்ட் ஆகுது. ஐ மீன் கொஞ்சம் மாட்டுது வீடியோல. ஸோ அதுதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வளரலன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சிய பார்த்த உடனே நான் ரொம்ப ஹேப்பி ஆயிட்டேன் ஷோர். சரியான டெத் ஸ்லோ குரோத். சொல்லப்போனா சரியான டெத் ஸ்லோ. ஸோ இதுங்க இந்த சைஸ் வரதுக்கே எனக்கு வந்து 16 நாள் ஆயிருச்சு. நான் இது இனி அடல்ட் சைஸ் வரைக்கும் கொண்டு வர போறேன்னு எனக்கு தெரியல ஷோர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவும் 1, 2 தான் கண்ல படுது. எத்தன பேர் உள்ள இருக்கிறானுங்கன்னு தெரியல. ஏன்னா சாயிலுக்கு இடையிலலாம் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன். ஸோ வாட்டர் சேஞ்சும் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இவனுங்க சாயிலுக்கு இடையிலயும் இருக்கானுங்களா, தண்ணி எடுக்கும்போது அதுக்கு நடுவுல சாயில் உள்ள வந்துடுறானுங்க. அது மாட்டிக்கிட்டு அதுலேயும் இறந்து போயிடுது. ஸோ வாட்டர் சேஞ்சும் நான் இப்போ நிறுத்திட்டேன். ஸோ இனி அப்படியே விட்டுருவோம். கொஞ்சம் சைஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஷோல் டே 17 இன்ஃபோசோரியாவை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டெமியா ஆட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் ஃப்ரையோட க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுங்க ஹண்ட் பண்ணுறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அது வந்து கொஞ்சம் அவ்வளோ விசிபிளா பார்க்க முடியாது. பட் அதுங்க வந்து ஓரளவுக்கு ஹண்ட் பண்ணுறத நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் சின்ன ஆர்டிமியா வந்து அது வாயில ஏறிருது. ஒரே ஒரு ஆர்டிமியா தான் அதுங்களால சாப்பிட முடியுது தவிர, இன்னொரு ஆர்டிமியா வந்து அதுங்களால சாப்பிட முடியல. அதுக்குள்ளேயே வயிறு ரொம்பிடுது அதுங்களுக்கு. ஒரு சில பெருசு மட்டும் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு மேல போமாட்டேங்குது. பட் அதுங்க சேஸ் பண்ணுது சாப்பிடுதோ இல்லையோ சேஸ் பண்ணுது. சேஸ் பண்ணி போறானுங்க. அவனுக்கு சாப்பிடணும்னு இருக்கு. ஆனா சாப்பிட முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ ஆர்டிமியா சாப்பிடுறது பார்த்து எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் குரோத் வேகமா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வருது. அதனால தான். பட் சைஸ் இன்னும் ரொம்ப குட்டியா தான் இருக்குது. நான் இதுவே பீட்டாவோட கம்பேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பீட்டாலாம் ப்ரீட் பண்ணியிருந்தேன்னா இத்தன நாள் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சைஸ் ஆயிருக்கும் ஃப்ரைஸு. இது என்னன்னா இது இப்ப தான் பீட்டா பொரிஞ்சு 7 நாள் ஆன ஃப்ரை மாரி இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இனி வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். ஷோல் டே 24 வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிமியா ஃபீட் பண்ணி ஸோ ஃப்ரைஸ் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியிற அளவுக்கு வளர்ந்துட்டானுங்க. ஸோ கொஞ்சம் குரோத் வேகமா இருக்கு. ஆர்டிமியாவ ஃபீட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சொல்லப்போனா. ஸோ வந்து என்னன்னா, நான் வந்து ரெக்கார்டே பண்ணல. கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் நானு. ஸோ அதனால வந்து விட்டுட்டேன் ரெக்கார்ட் பண்றது. ஸோ 1 வீக் கழிச்சு வந்து தான் நான் ரெக்கார்டே பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரைஸ பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம டே 24ல பார்க்குற குரோத்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அந்த பாடி ஷேப்பு, அதோட ஆனல் ஃபின்னு, டெய்லு, டார்சல் ஃபின் எல்லாம் பார்க்க முடியுது. ஒரு ஃப்ரைக்கு மட்டும் அது உடம்புல நடுவுல லைன் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வளர அது இனி சூப்பரா வர ஆரம்பிக்கும். ஸோ இனி வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம். அதிலயே 1, 2லாம் இருக்கு இதுல. அந்த 1, 2 இன்னும் அது அந்த குட்டி சைஸ்லயே தான் இருக்குது. மத்ததுங்கலாம் கொஞ்சம் பெருசா இருக்குது. ஸோ ஃப்ரைஸ் கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கு.
அண்ட் ஷோல் டே 28. ஸோ ப்ரைஸ் ஓரளவு கொஞ்சம் பெருசானனால நான் வந்து வேறு கண்டெய்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கண்டெய்னரில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வாட்டர் சேஞ்செலாம் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். அதில் ஒரே ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குழந்தையாவே தான் இருக்கான். ஸோ இது எல்லா ப்ரீடிங் பண்ணும்போதும் ஏதோ ஒரு ஃப்ரை கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும் எப்போவுமே. அதில் இது ஒன்று. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குது ஷோல். ஸோ உங்களால் அதை பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஷோல் இதோட இந்த வீடியோ எண்டப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் பார்ட் 3ல நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த ஃப்ரை க்ரோத் எப்படி இருக்குது எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டே பை டே அப்டேட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஷோல் இதோட இந்த வீடியோ எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ see you next video. பை பை ஷோல். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஹைப்புன்ற பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க.